வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. வித்தியாசமான சமையல், சுவையான சமையல், எளிமையான சமையல். சுவையோ சுவையில் மாத்திரம்தான். நீங்கள் செஞ்சாலும் சரி, அது நான் செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக நல்லா வரக்கூடிய சமையல் சுவையோ சுவை. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் வச்சு ஒரு அருமையான வெள்ளரிக்காய் வறுவல். வெள்ளரிக்காய்னும்போது சாதாரணமாக அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். பச்சையாகவே சாப்பிட்லாம். ஏன்னா நீர் சத்து நிறைய உள்ள ஒரு வெஜிடபிள். அதை ஒரு வறுத்து ஒரு என்ன சொல்லி ஒரு மசாலா மாதிரி கொடுக்கும்போது ஒரு சப்பாத்தியோடையோ ஒரு ஃபுல்காவோடய சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கலக்கலாக இருக்கும். அந்த வெள்ளரிக்காய் வறுவலை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். வெள்ளரிக்காய் 1/4 கிலோ, வெங்காயம் 1 கை, பசலைக்கீரை 2 கை, கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 கை, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. வெள்ளரிக்காய் வறுவல் அப்படின்னு சொன்னோம். செய்யுது ஈஸி. அது கூட கொஞ்சம் கீரை சேர்க்கும்போது அந்த கீரையுடைய மனம், வெள்ளரிக்காயோட மனம் சூப்பராக இருக்கும். அந்த வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லும்போது வெயில் காலத்தில் பிஞ்சி வெள்ளரிக்காயும் கிடைக்கும், அதே மாதிரி கொஞ்சம் பழுத்த வெள்ளரிக்காயும் கிடைக்கும். இப்போது என்ன மாதிரி குண்டாக இருக்கவங்க இழைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நான் ஆசைப்படல, நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய், தோசைக்காய், பூசணிக்காய், சொரக்காய், சௌச்சௌ, இந்த மாதிரி தண்ணி உள்ள வெஜிடபிள், வாட்டர் வெஜிடபிள்ஸ் சொல்கிறோம். அது டெய்லி ஒரு கூட்டாவோ ஒரு பொரியலாவோ ஒரு அவியலாவோ சாப்பிடும்போது அது கண்டிப்பாக எடை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளரிக்காய் வந்து சாப்பிட்டிங்க அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் பார்ப்பீங்க, ட்ராவல் பண்ணும்போது அந்த கேட் ஓரமாக என்ன பண்ணிருப்பாங்க, அந்த வெள்ளரிக்காய் வண்டியில் வச்சுட்டுருப்பாங்க. அது கூட உப்பும் மிளகாத்தூள் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வெள்ளரிக்காய் நீட்டாக கட் பண்ணி அதை தொட்டு கொடுப்பாங்க. சாப்பிடும்போது ஒரு ஆனந்தமாக இருக்கும். மாங்காய் சீசன், அதாவது வெயில் சீசனில் மாங்காய் வெள்ளரிக்காயெல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு கிடைக்கக்கூடிய பொருள். உடம்புக்கு ரொம்ப நல்ல பொருள்கள், அதுவும் மருத்துவ குணமுள்ள பொருள்கள். வெள்ளரிக்காய் தாகத்தை அடக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தனி தாகம் இருந்துச்சுன்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்டா கொஞ்சம் தனி தாகம் அடங்கிடும். இந்த வெள்ளரிக்காய் வச்சு ஒரு வறுவல்னு சொல்லும்போது ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு, ஒரு கலக்கலான ஒரு டிஷ்னு வச்சுக்கோங்களேன். எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு கடலைப்பருப்பு தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், அந்த வெள்ளரிக்காவை 1 செகண்ட் தான் வதக்குறோம், பசலைக்கீரை வதக்குறோம், மிளகாத்தூள் தனியாத்தூள் உட்காந்துட்டு உப்பு போட்டுட்டு ஒரு டாஸ் பண்ணி கொடுத்துட்டோம். கொஞ்சம் வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு தொக்கு மாதிரி வந்துடுது, கீரை போட்டோன்னே ஒரு தொக்கு மாதிரி வந்துடுது. அந்த வெள்ளரிக்காயோட ஒரு ஃபுல்கா சப்பாத்தி எண்ணெய் இல்லாமல் சுட்டு அதை தொட்டு சாப்பிடும்போது நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு இது ஒரு உகந்த உணவு. நைட்லேயும் சாப்பிட்லாம், பகல்லையும் சாப்பிட்டுக்கலாம். எப்போ வேணுமோ உங்களுக்கு இந்த வெள்ளரிக்காயும் கீரையை சாப்பிடும்போது சரி, நிறைய பேர் நினைக்கிறது வந்து நைட்டில் கீரை ஜீரணம் ஆகாதுன்னு போது கண்டிப்பாக மத்தியானத்தை சாப்பிட்லாம். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சாப்பாடு சப்பாத்தியோடு சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த வெள்ளரிக்காயோட கிறிஸ்ப்னஸ் இருக்கணும். வெள்ளரிக்காய் கடிச்சிங்கன்னா அந்த கிரன்ச்சினஸ் இருக்கு இல்லையா, அதே கிரன்ச்சினஸ் நீங்கள் வதக்கும் போது இருக்கணும். அதனால தான் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நீங்கள் வதக்கி எடுத்திங்கன்னா அந்த கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். ஸோ இப்போது அந்த வெள்ளரிக்காய் வறுவலை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். என்ன சூடாயிடுச்சு, இதில் கடுகு தாளிக்கிறோம். கடுகு பொரியும் போது நம்ம என்ன பண்ணுறோம், கடலைப்பருப்பு போட்டுறோம். கடலைப்பருப்பு கடுகை அரைச்சி கொட்டுறோம். இதில் வெங்காயத்தை போட்டுறோம். இந்த 3/4 பாகம் வாங்கலாம். இந்த வெங்காயம் போதும், சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸ் இருக்கணும். ஸோ அது மாதிரி நம்ம வெங்காயம் டெய்லி நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறோம். இப்போது வெங்காயமும் கடுகு அந்த கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த குக்கும்பர் சொல்லக்கூடிய வெள்ளரிக்காயை போட்டோம், டாஸ் பண்ணிக்கிறோம். இதில் பசலைக்கீரையை போடுறேன். இது போடும்போது நான் சொன்னேன் கொஞ்சம் தொக்கு மாதிரி வரும், இதோடு சேரும்போது நல்லாயிருக்கும். இதையும் டாஸ் பண்ணிவிட்டு இது கூட உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு
ஒரு டாஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுக்கு தண்ணி கிடையாது. அப்புறம் அந்த கிரன்ச்சினஸ் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து வரவங்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயடி வழங்கும் சுவையோசை நிகழ்ச்சிக்கு. வெள்ளரிக்காய் வறுவல். எண்ணெய் ஊற்றணும், கடுகு கடலைப்பருப்பு தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், வெள்ளரிக்காய் போட்டு வதக்கணும், பசலைக்கீரை கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டோம். இப்போ அந்த கீரையும் இந்த வெள்ளரிக்காய் அந்த கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்குது. இதில் மிளகாத்தூள், அதே மாதிரி கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், இருந்தாலும் உப்பு பார்த்தல உப்பு போட்டேன். இதை தாளிக்கிறோம். வதக்கிட்டு இதில் கடலை மாவு போடணும். போட்டிங்கன்னா அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு, ஒரு க்ரன்ச்சினஸ்ஸு, அந்த குக்கும்பருக்கே உண்டான ஒரு நியாயத்தைப்படுத்துகிறோம். அதாவது அந்த தண்ணி வெஜிடபிள் கிடைக்கும்போது கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அந்த வாட்டரியை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு. பச்சையாக சாப்பிட்றத விட இந்த மாதிரியும் ஒரு சைட் டிஷ்ஷாக ஆஃபீஸ் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் கடல மாவை கொஞ்சம் தூண மாதிரி போட்டுக்கிறேன். கடல மாவு அப்படி இல்லைனா பொட்டுக்கடல மாவு போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுப்பு அணைச்சிட்றேன். குக்கும்பர், பசலைக்கீரை போட்டு ஒரு அட்டகாசமான ஒரு வறுவல் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டாலும் சரி, நான் சொன்ன மாதிரி சப்பாத்தியோடு சாப்பிடும் போதும் கலகலாக இருக்கும். இந்த குக்கும்பரோட சேர்த்து பார்த்துருவோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம் தாளிச்சு வதக்கிட்டோம். வெள்ளரிக்காய் போட்டோம். அதே மாதிரி பசலைக்கறியும் போட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு நல்லா டாஸ் பண்ணிட்டு கடைசியாக கடலை மாவு போட்டு இறக்கிட்டோம். இது ரொம்ப ஈஸி குக்கிங், ஹெல்த்தி, டேஸ்டி அண்ட் அட்டகாசம். ஸோ இந்த வெள்ளரிக்காய் வறுவலை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது பச்சை காய்கறி மசாலா. அந்த பச்சை காய்கறி மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். வெண்டைக்காய் 1/4 கிலோ, பீன்ஸ் 100 கிராம், பசலைக்கீரை 1/2 கட்டு, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, பச்சை மிளகாய் 3, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. பச்சை காய்கறி மசாலா கலப்பான ஒரு டிஷ். வெண்டைக்காய், கீரை, பீன்ஸ், பச்சை கலரில் பச்சை மிளகாய் போட்டு ஒரு காய்கறி மசாலா. எண்ணெய் ஊற்றுறோம், ஒரு கடுகு தாளிக்கிறோம், வெங்காயம் தக்காளி வதக்கிறோம், பசலைக்கீரை, வெண்டைக்காய், பீன்ஸை போட்டு வதக்கிறோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிறோம், உப்பு போடுறோம், தண்ணி வைக்கிறோம். தொக்கு மாதிரி வருது, ஒரு கிரேவி மாதிரி, திக்கு கிரேவி மாதிரி வருது. தலை தானே இருக்குது. 2 சப்பாத்தி. அந்த சப்பாத்தி எப்படி சுடணும்னா, கோதுமை மாவு போட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு உப்பு போட்டு 1/4 தண்ணி விட்டு பிசைஞ்சு சப்பாத்தி திரட்டுறோம், மடிக்கிறோம், முக்கோணமாக மடிக்கிறோம், திரட்டுறோம், முக்கோணமாக மடிக்கிறோம், 2 பக்கம் சுட்டு எடுக்கிறோம். கோல்டன் ஸ்பாட் தெரியுது. நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றுறோம், சுட்டு எடுத்தால் பஞ்சு மாதிரி இருக்குது. அப்படி எடுத்தால் லேயராக வருது. இந்த பச்சைக்காய் மசாலாவை அதை போடுறோம், சப்பாத்தி மேலே ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அடாடா.
கலக்கலாக இருக்கும். ஸோ இப்போ அந்த பச்சை காய்கறி மசாலாவை எப்படி செய்து நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வெறும் கடுகு மட்டும் தாளிக்க போகிறோம். வெறும் கடுகை தாளிக்கிறதுக்கு போட்டலாம். கடுகு பொரியணும். எண்ணெயில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நிறைய ரீஃபைண்ட் ஆயில், கடுகு எண்ணெய் அந்த மாதிரி இருக்குது. எண்ணெய் நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய். நம்ம வாரத்துலேயே ஆன்சர்லேயே நல்ல எண்ணெய், ஜிஞ்சலி ஆயில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடலெண்ணெய் சமையலுக்கு உகந்தது. ஸோ கடுகு தாளிச்சாச்சு. இப்போது இதில் வெங்காயம் போட்டுரும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிறோம். முக்கால் பாகம் வதக்குறோம். இதில் வெங்காயமும் தக்காளி போடணும், ஜெல்லாகணும், தொக்கு மாதிரி வரணும். பச்சை மிளகாய் காரம் இதில் இறங்கணும். அதுக்கப்புறம் தான் காய்கறி போடணும். அந்த ஜெல் ஆகும்போது தான் உங்களுக்கு தொக்கு நல்லா வரும். நீங்கள் வீட்டிலேயே எந்த தொக்கு செஞ்சாலும் சரி, சப்போஸ் ஒரு இறாலே செய்கிறோமோ, இல்லை உருளைக்கிழங்கு செய்கிறோமோ, இல்லை காய்கறிக்கு செய்கிறோமோ, அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா மர்ஜ் ஆனாவே உங்களுக்கு நல்ல தொக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மசாலா போட்டு அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கோ இல்லை காய்கறியோ இல்லைனா நம்ம சொன்ன மட்டனோ சிக்கனோ இல்லை ப்ரானோ போடும்போது அதுக்குண்டான டேஸ்ட்டு அட்டகாசமாக கிடைக்கும். இப்போது வெங்காயத்தை முக்கால் பாகத்துக்கு கொஞ்சம் மேலே வதங்கினா நான் சொல்கிற அந்த ஜெல் ஆகிடும். இப்போ தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை பிழிஞ்ச மாதிரி போட்டுக்கலாம். அப்போ பிழிஞ்ச மாதிரி போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். இது ரெண்டும் நல்லா ஜெல் ஆகணும், மிக்ஸ் ஆகணும், ஒரு தொக்கு மாதிரி வரணும். இந்த தொக்கு மாதிரி வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாட்டி வழங்கும் சுவையோசை நிகழ்ச்சிக்கு பச்சை காய்கறி மசாலா. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சு வெங்காயம் தக்காளி பழத்தை ஒரு தொக்கு மாதிரி வதக்கிட்டோம். இதுக்கப்புறம் தான் அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணும். இப்படி அமுக்கும்போது இந்த தக்காளி பழம் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்துடணும். நகமும் சதையும் மாதிரி இந்த வெங்காயமும் தக்காளியும் ஒன்றாவே இருக்கணும். ஓகே, இப்போது அருமையாக ஜெல் ஆகிடுச்சு. இதில் மிளகாத்தூள், காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க, தனியாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா பொடி நான் போட்டுக்கிறேன். இதை நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொக்கா வரணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி மசாலா செய்யும்போது ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும், பசுறு வாசனை அடிக்கும் சொல்லுவாங்க. அது என்ன, அந்த மசாலா குக் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வாசனை வரும். இதில் எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் தொக்கு மாதிரி வர்றதுன்னு சொன்னேன். இப்போது வெண்டைக்காய், பசலைக்கீரை, பீன்ஸ் போட்டு வதக்கிடுவோம். இது தண்ணி ஊற்றோன்னா பீன்ஸு மில்லிஸாக அதாவது இலசாக வாங்கியிருக்கோம், அதனால் அதிலே வெந்துடும். முத்துனதாக இருந்தால் தான் கொஞ்சம் தண்ணி வேணும். இது வெண்டைக்காய் 3 நிமிஷத்தில் வேகக்கூடிய ஒரு பொருள். உப்பு போட்டுக்கலாம். தொக்கு மாதிரி வந்துச்சு பாருங்கள். அதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். புளிப்பு வந்து தக்காளியிலே இருக்குது. நான் சொன்ன ஒரு நல்ல சப்பாத்திக்கு ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ்ஷு. அதே மாதிரி சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு பச்சை காய்கறி மசாலா. இந்த
கலர் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கலர்லேயே இருக்கும். ஆக்சுவலாக வெண்டைக்காலம் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அந்த கலர் அப்படியே ரீட்டைன் ஆகும். அதே மாதிரி இந்த பீன்ஸும் அந்த கலர் ரீட்டைன் ஆகும். இப்போது இந்த மசாலா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸ் ஒரு டேஸ்ட்டு, வெண்டைக்காய் ஒரு டேஸ்ட்டு, கீரை ஒரு டேஸ்ட்டு. இந்த 3 கலந்து உங்களுக்கு கொடுக்கும்போது அது சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது வெண்டைக்காய்னு சொல்லும்போது வெண்டைக்காயில் ஒரு அட்டகாசமான சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், வெண்டைக்காய், ஒரு காரக்குழம்பு. முருங்காய்க்கும் வெண்டைக்காய்க்கும் இதெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயத்தை தாளிக்கிறோம். சின்ன வெங்காயம் முழுசாக போட்டு வதக்கிறோம். அதே மாதிரி வெண்டைக்காயை போட்டு வதக்கிறோம், முருங்காயை போட்டு வதக்கிறோம். இந்த காய்கறி உப்பு காரம் பிடிக்கிறதுக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காயை வேக வச்சிடும். காய் நல்லா வெந்து போச்சு. ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி திக்காக கரைச்சிக்கும். அதை புளி தண்ணி கொண்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிடும். நல்லா சட 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 கொதிக்குது. இப்போ அந்த காரக்குழம்புக்கு ஒரு பொடி, மிளகாய், தனியா, மிளகு, கொஞ்சம் சீரகம், வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி அந்த பொடியை போட்டுடுறோம். குழம்பு நல்லா கொதிக்குது. அதை மசாலா போட்ட பிறகு கலர் அப்படியே செக்கச்செவேல் மாறிடுது. இந்த குழம்பு காரக்குழம்புன்னும் போது திக்காக இருக்கக்கூடாது. மற்ற குழம்புக்கும் காரக்குழம்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த பதத்துக்கு எடுத்து வரோம். குழம்பு வாசனை, முருங்காய் வாசனை அடிக்குது. சூப்பராக இருக்குது குழம்பு. அப்போயே சாப்பிட மாட்டோமான ஒரு ஃபீலிங் இருக்குது. நல்ல சூடு சாதம். அந்த சூடு சாதத்தில் 2 டீஸ்பூன் நல்ல எண்ணெய், இந்த முருங்காய், சின்ன வெங்காயம், இந்த வெண்டைக்காயோட போட்டு பிசைஞ்சிட்டு சுட்ட அப்பளம், அப்படி இல்லை அப்பளம் பொரிச்ச அப்பளம், இல்லை நல்ல ஒரு கீரை கடைஞ்சி அது கூட சாப்பிடும்போது ஒரு கலக்கல். நல்லா பருப்பு கடைஞ்சி அதோட சாப்பிடும்போது இன்னொரு கலக்கல். அதே மாதிரி அந்த கீரையோட, பருப்பு கீரையோட இந்த பாசி பருப்பு கடைச்சி கொடுத்தீங்கன்னா இந்த காரக்குழம்புக்கும் இந்த கீரைக்கும், பாசி பருப்பு கீரைக்கும் எங்கேயோ போயிடும். ஸோ இப்போ இந்த வெண்டைக்காய், பச்சை காய்கறி மசாலா, பசலைக்கீரை, பீன்ஸு, வெண்டைக்காய் போட்டோம். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சோம். வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும். வெண்டைக்காய், பசலைக்கீரை, பீன்ஸை போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக் பண்ணிட்டோம். அருமையான பச்சை காய்கறி மசாலா சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு சரி, அது மாதிரி பரோட்டாவோட சாப்பிடும்போது சரி, நான் ரோட்டியோட சாப்பிடும்போதும் கலக்கலாக இருக்கும். வெள்ளரிக்காய் வறுவல், அதாவது வெள்ளரிக்காய் குக்கும்பர் வறுவல்னு சொல்லலாம், வெள்ளரிக்காய் வறுவல்னு சொல்லலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடல் பருத்தாக்கிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இந்த வெள்ளரிக்காயை வதக்கிட்டு அதே மாதிரி அதிலேயே பசலைக்கீரையும் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு ஒரு தொக்கு மாதிரி எடுத்தோம். அது மஞ்சள், அதாவது இந்த கடலை மாவு மேலத்துக்குன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. ஃபுல்கா சப்பாத்தியோடையோ இல்லை நானோடைய சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷு. அப்படியே சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு வறுவல் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது 2 டிஷ் பார்த்தோம். வெள்ளரிக்காய் வறுவல், பச்சை காய்கறி மசாலா. ஸோ இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறவங்க விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.